மீன்பிடித்துறைக்காக ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ள பரிந்துரைகள் தொடர்பில் இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் தெளிவூட்டப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் சிறந்த பதிலை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ள பரிந்துரைகளில் பிரதான விடயமான படகுகளை கண்காணிக்கும் கட்டமைப்பை நிறுவுவதற்கான அமைச்சரவை பத்திரத்துக்கான அனுமதியை இந்த வாரத்துக்குள் பெற்றுக் கொள்ள உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். முன்வைக்கப்பட்டுள்ள 8 பரிந்துரைகளுள் இதுவரையில் 5 பரிந்துரைகள் முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக, எஞ்சிய 3 பரிந்துரைகளில் 2ற்கான அமைச்சரவை அனுமதி கடந்த வாரம் பெற்றுக் கொண்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். படகுகளை கண்காணிக்கும் கட்டமைப்பை நிறுவுவதற்கான பரிந்துரைகளை மாத்திரமே தற்போது எஞ்சியுள்ளதுடன் அதற்கான ஒப்பந்தத்தையும் கைச்சாத்திடுவதற்கான அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். எதிர்வரும் வியாழக்கிழமை அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் குறித்த கட்டமைப்பை நாட்டில் செயற்படுத்த முடியும் எனவும் கடற்றொழில் அமைச்சு குறிப்பிடுகின்றது. அதன் பின்னர் நாட்டின் மீன்பிடித்துறைக்காக ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த பரிந்துரைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுவதோடு அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறுகின்றார்.